நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்த பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் வல்லவரே, பரிசுத்த உள்ளத்தோடு நாமம் உயர்த்திடுவேன். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்ல பெரிதல்ல உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்ல பெரிதல்ல உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே.
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே இயேசுவே உமக்கு நன்றி நன்றி எல்லாருமே வாய் திறந்து இயேசுவே ஆண்டவருக்கு நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கிறிஸ்துவை நம்பினதா பிதாவுக்கு சொந்தமானோம் கிறிஸ்துவை நம்பினதா பிதாவுக்கு பிள்ளையானோம் அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம் அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியாலே நிரப்பப்பட்டோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்து விட்டான் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்து விட்டான்
சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறான். சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறான். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரியர் கூட்டம்னா, ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம்னா, வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிரம் நீக்கிவிட்டார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெட்டிச்சிருந்தான். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழ செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் பிதாவுக்கு சொந்தமானோம், அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்மை உள்ளத்துல வந்து விட்டான், உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்து விட்டான். சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்க
போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை தந்தே எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் அகற்றே கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியின் நடுவில் வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்துவிட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இம பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை கண்மலை நீ வருடங்களை இருவரினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைகளை காண்போம் வருடங்களை உமது இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோம்
சத்ருவின் கோஷங்களை உம் யோசனையால் தகர்த்தீ கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நாங்க அக்னியில் நடந்தாலும் ஆண்டவரை எங்களுக்கு சேதம் ஒன்றும் வராமல் உம்முடைய தேவதூதர்களை ஆண்டவரை எங்களை சுற்றிலும் ஆண்டவரை நீங்க வேலையை எடுத்தீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. அப்பா, நாங்க ஆண்டவரை உங்க கிருபை நானே தினம் யோசிப்பவன் தேவா, நானே தினம் விசேஷித்தவன் ராஜா, நானே தினம் யோசிப்பவன் ஏதினான் ஏதினான் நீர் என்னோடு வருவதினான் ஏதினான் இது எதினா நீர் என்னோடு வருவதினா மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழும். கையை உயர்த்தி. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவாரானே தினால் விசேஷித்தவள் ராஜா, நானே தினம்
என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், ராஜா நான் எண்ணினால் யோசிப்பவள். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கன்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். Yes, Lord. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், தேவா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இயேசுவே உமக்கு நன்றி. ஆமாப்பா, எதனால் ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருக்கிறதால அப்பா நாங்க ஆண்டவரை ஒரு நாள் ஆண்டவரை அப்பா இயேசுவே ஆவிக்குரிய ஆண்டவரை சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை உண்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. எல்லா விதமான ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நீங்க ஆண்டவரை கொடுத்து நிரப்பும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. அப்பா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லியிருக்கீங்களே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரை. அப்பா எங்க இருதயத்துக்குள்ள நாங்க நினைத்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை அப்பா நினைப்போம் ஆண்டவரை. உமையே நாங்க நோக்கி இருக்க எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் கழுவி 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 ஆண்டவரை எங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கும்படி கேட்கிறோம்ப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரை, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரை. உங்களுடைய சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரை. எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே
செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உள்ள திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே. தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமா ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உண்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு புது பலனை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, கனி தரும் ஒரு மரங்களாய் ஆண்டவரே எங்களை உருவாக்குனீங்களே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் ஆண்டவரே உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே. எல்லாருமே வாய் திறந்து சொல்லமா, அப்பா நீங்க ஆண்டவரே அப்பா சொன்னதை செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களை கைவிடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்துல அப்பா நீங்க சொன்னதை செய்யும் வரைக்கும் எங்களை கைவிடு ஒரு தெய்வமா நீங்க இல்லை டாடி. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீரே ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வமா நீங்க இருக்கீங்களே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, எல்லாருமே வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்மையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் டாடி. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கே ஆண்டவரே ஆராதனைக்கு ஆண்டவரை உரியவரே உமக்கு நன்றி. மகிமைக்குரியவரே உமக்கு நன்றி நன்றி. ஆராதனைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீங்க ஆண்டவரை அப்பா ஒரு நாளும் ஆண்டவரை நாங்க சோர்ந்து போவாதபடிக்கு எங்களை பலப்படுத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரை.
எங்களுக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்களே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. நான் உங்களுக்கு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களுக்கு காண்பிக்கும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. நன்மையானதை ஆண்டவரை எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே. நன்மையான ஈவுகளை ஆண்டவரை நீங்க கொடுக்கும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. எங்களை தட்டி எழுப்பும்படி கேட்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டவரை எங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ டாடி, அப்படியெல்லாம் எங்களை உருவாக்கி பயன்படுத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. விசேஷித்த ஆண்டவரை பாதுகாப்பு, விசேஷித்து ஆண்டவரை உம்முடைய ஞானத்தினால எங்களை நிரப்பும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. நீரே ஆண்டவரை எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரை பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து நிரப்பும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி. எங்களுக்குள்ள ஆண்டவரை இருந்து ஆண்டவரை நீங்க பயன்படுத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரை. நீரே ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. நீரே ஆண்டவரை எங்களை இதுவரைக்கும் நீங்க பலப்படுத்தினீங்களே, இனிமே கூட எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்து நிரப்பும்படி கேட்கிறோம். எங்க தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து நிரப்பும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி. நீரே ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை அவங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் அவங்களோடு கூட பேசும்படி கேட்கிறோம். இன்னும் ஆண்டவரை ஸ்தோத்திரம்பா. எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இது வரைக்கும் ஆண்டவரை 80 ஆண்டுகள் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து நீங்க ஆளுகை செஞ்சீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் பண்றோம்ப்பா. இனிமே வர நாட்கள்ல கூட ஆண்டவர் நம்முடைய ஆளுகை கீழே ஆண்டவரை எங்களுடைய தேசம் ஆண்டவரை இருக்கட்டும்ப்பா. உமக்கு நன்றி. எத்தனையோ ஆண்டவரை பொல்லாப்புகளுக்கு, எத்தனையோ ஆண்டவரை நெருக்கங்களுக்கு, எத்தனையோ ஆண்டவரை நீரே எங்களை வழி நடத்துனீங்களே, நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, வழி நடத்துனீங்களே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரை. அப்பா செழிப்புள்ள ஒரு தேசமா எங்களுக்கு ஆண்டவரை மாற்றி கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரை. நீரே ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி கேட்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரை. சகலத்தையும் ஆண்டவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரை. நீரே ஆண்டவரை இந்த ஆராதனையில இருந்து எங்களை வழி நடத்துனீங்களே, பிளஸ் பண்ணுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நீரே சகலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். உம் பேர் பேசப்படும் நித்திய நித்தியமாய், உம் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். உம் புகழ்ச்சி பேசப்படும் நித்தியமே, என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே, என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். உம் பேர் பேசப்படும் நித்திய நித்தியமா, உம் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். உம் பேர் பேசப்படும் யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே. வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும் தலைமுறை தலைமுறைக்கும். உம் புகழ்ச்சி பேசப்படும் நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும். உற்சாகமாய் தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ்ச்சி பேசப்படும். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். பெரியவர் நீர்
படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் புகழ்ச்சி பேசப்படும், நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பெயர் பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே, யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்கச் செய்தீரே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும், நித்திய நித்தியமாய் உம் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும், வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர், வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர், மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர், பெரியவர் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, பெரியவர் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீதானே. பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கலாமா இந்த வாரம்? யாத்திராகமம் 17:1 நம்ம ஆரம்பிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியினால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்களுக்கு என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒரு குறைவு ஏற்படுது. என்னன்னா, இவங்களுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இவங்க போறாங்க. இங்க போட்டிருக்க மேல, கர்த்தருடைய கட்டளின்படி சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி, அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இவங்க போறாங்க. இங்க போகிற இடத்துல தண்ணி இல்லைன்ற விஷயம் ஆல்ரெடி ஆண்டுக்கு தெரியுமா? தெரியும். போற ஆண்டு எல்லாமே தெரியும்.
இப்போ போகிற இடத்துல இங்கே ஆண்டு போன்றாரு. சீனா அங்கே வனாந்தத்துக்கு என்ன அந்த வனாந்தது என்ன பண்ணுறாங்க, போக சொல்கிறாங்க. என்ன வனாந்திரம் அது? சீன் வனாந்தரம். சீன் வனாந்திரம். அல்லேலூயா. சீன் வனாந்தரம் நீங்கள் போப்பா, ரொம்ப சீன் போடாதப்பா, இது கிளம்புவா அப்படின்னு பண்ணாங்க. சீன் வனாந்தத்துக்கு அனுப்பி விட்றாங்க. அங்கே போகும்போது தண்ணி இருக்காதுன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அப்போ தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சு ஆண்டவர் ஏன் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு? அல்லேலூயா. ஆண்டு தான் அனுப்புனார். ஆண்டு அனுப்புனார். அந்த இடத்துல பரிபூர்ணம் இருக்கணும்ல. அந்த இடத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை. ஆண்டுக்கு தெரிஞ்சே சில விஷயங்களை நான் வாழ்க்கை. அப்போ ஆண்டு தெரியாதா? என் வாழ்க்கையில் பிரச்சனை ஆண்டு தெரியாதா? ஆண்டு எல்லாமே தெரியும். அப்போ எதுக்கு அனுப்புகிறாருன்னா, அந்த இடத்துக்கு நீங்கள் போய் என்ன செய்கிறீங்கன்றது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்று புரிந்து கொள்வதற்காக அந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு. ஆனால் வழக்கம் போலேயே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து முறுமுறுக்கிறாங்க. யாரை முறுமுறுக்கிறாங்க? ஆண்ட முறுமுறுக்கிறாங்க. இல்லை, மோசையை முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ மோசை ஏன் எப்படி கொண்டு வந்த? ஏன்னா ஆண்டவர் மேலே இவர் முறுமுறுக்குதுக்கு இவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே எகிப்தில் 10 வாதையை கொடுத்து 10 வாதியினால் வந்த அந்த கஷ்டத்தெல்லாம் இவங்க பார்த்தவங்க. ஒருவேளை ஆண்டர்கிட்ட முறுமுறுத்து போய் அவர் ஏதாவது எக்கச்சக்கம் பண்ண போய் எதுக்கு நான் பிரச்சனை, அதனால ஆண்டர்கிட்ட போக மாட்டேன், நேராக யாரை தான் இருப்போம்? அப்பாவி யார் இருப்போம்? மோசே. நம்ம கிடச்சிக்கிற அடிமை. இவன் என்ன பண்ணலாம்? நல்லா திட்டலாம், என்ன ஒன்றான பண்ணலாம், அவன் கம்முனே இருக்கிறான். ஏன்னா அது இருக்குல்லையே, உலகத்திலேயே பூமியிலே சாந்த சொருபியாக இருந்த ஒரு மனுஷன் தான் மோசேன்னு எழுதிருக்குது. இவன் ரொம்ப நல்லவனாகிறான், எவ்வளோ திட்டான பண்ணுறான், கம்முன்னு இருக்க சொல்லிட்டு எதுக்கத்தாலும் யாரை தான் திட்டுனுக்கிறாரு இவர்? மோசையே. என்ன மோசை இப்படி பண்ணிட்டேன், என்ன மோசையா? அடுத்தது யாரு? ஆண்டவர். அப்போ சொல்றாரு, இப்பா நானும் அவனை கூட்டு வந்தேன். சீன் வண்ணாந்திரத்தில் அழைத்து வந்து யாரு? அவர் தான். நான் அவரை கேட்க மாட்டேன்ப்பா, உன்னதான் கேட்பேன். அடப்பாய் மச்சா, என்னையே கேட்க, அவரை கேளு, நான் கேட்க மாட்டேன். அப்போ இப்படியாக சூழ்நிலை நீங்க போகும்போது, சில குறைவு இருக்கிற சூழ்நிலை நீங்க போகும்போது, வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலை நீங்க போகும்போது, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் நம்ப வேண்டிய நபர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில நீங்க சில கஷ்டமான சூழ்நிலை, சில புரிஞ்சிக்காத சூழ்நிலை, சில குடும்பத்தில் அங்கத்தினரை உங்க புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலை வரும். உங்களுடைய எண்ணங்களை, உங்க மனசு ஓட்டங்களை, உங்களுடைய விஷயங்களை, தேவைகளை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை சில நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கப்படும் போது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சுவாசியில மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றதா இருப்பதே நலம். அல்லேலூயா. இங்க தேவன் மேலே பற்றதா இருக்க வேண்டும் என்றும் இதை விரும்புகிறார். அப்போ தண்ணியில் எங்க போயிருக்கணும்? தேவன்கிட்ட போயிருக்கணும். தேவன்கிட்ட போய் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அது மாத்திரமில்ல, இங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, நீங்கள் ஆற்றை அடித்த 5 படிக்கலாமா? அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அல்லேலூயா. எந்த நதியை அடிச்ச கோலு? எந்த நதியை? நைல் நதியை. இவங்க பார்த்துருக்காங்க. நைல் நதியை அடிச்ச உடனே நதி என்ன மாறுச்சு? ரத்தமா மாறுச்சு. மீன் என்ன ஆச்சு? எல்லாம் இறந்து போச்சு, குடிக்க தண்ணி இல்லை. அப்போ என்ன வேதம் என்ன சொல்றான்னா, ஜனங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஆண்டவர் அழிக்கிறவர், ரொம்ப கொடுமையானவர், ரொம்ப அழிச்சு நாசம் பண்ணுகிறவர், இப்படி ஒரு தப்பான எண்ணம் என்னதுன்னா அவங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆண்டு கொல்பவர், அழிக்கவர் இருந்துச்சு. ஆனா தேவன் கொல்பவரோ அழிப்பவர் இல்லை. தேவன் அன்புள்ளவர், தேவன் நம்மளை போஷிக்கிறவர் என்பதை புரிந்து கொள்வதற்காக எதை அடிச்சு அங்க தண்ணி ரத்தமாக மாறினதோ அந்த கோல் எடுத்துக்கொண்டு போ, ஜனங்களை கட்டளையினால் நிரப்ப, அதாவது கட்டளையினால கடிந்து கொண்டு ஜனங்களை திருத்த முடியாது. ஜனங்களை திருத்த வேண்டும் என்றால் அன்பின் வழியில்தான் தேவன் திருத்த முடியும். அல்லேலூயா. பிதா என்ன பண்றாருன்னா,
ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து என்ன பண்ணுறாரு. பழைய ஏற்பாடில் நிறைய இடத்துல பார்க்கலாம். எங்கெல்லாம் இயேசு வராரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸை நீங்கள் பார்க்க முடியும். இல்லையா? பிதாவுடைய எல்லாம் நியாயப்பிரமாணங்கள் எல்லாமும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசுடைய போதனைகள் அன்புள்ளதாகவே இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்க அன்புள்ளதாக இருக்கும். அன்பு இருக்கா உங்ககிட்ட? இருக்கா? எத்தனை கிலோ இருக்குங்க? இல்லைங்க, எத்தனை கிலோ இருக்கு? ஒரு 1/4 கிலோ இருக்கா? இல்லைங்க, 100 ml ஒரு 100 கிராம் கூட இருக்குமா தெரில எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இங்கே யார் வெளிப்பட போகிறார்னா, இயேசு கிறிஸ்து கண்மலையாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகும்போது நீங்க அன்பை காண்பித்தால்தான் அங்க என்ன முடியும், கிரியை செய்ய முடியும். அதனாலதான் சொல்றாரு, நாங்க நைல் நதி அடித்து அந்த கோல் எடுத்துட்டு போ, இப்பொழுது நான் இயேசுவான வெளிப்பட போகிறேன், இயேசுவான அன்புள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நியாயப்பிரமாணம் முழுதும் கொஞ்சம் என்ன பண்ண ஸ்ட்ரிக்டாகவே என்ன பண்ண இருக்கிறார். இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் இயேசுடைய காரியங்கள் வாழ்க்கையில் வரும்போது கொஞ்சம் என்ன பண்ண கிருபை அளிக்கிறாரு, பாசத்தை அளிக்கிறாரு, கொஞ்சம் இறங்கி என்ன பண்ற போகிறாருன்றதை நீங்க பார்க்கலாம். அதான் சொல்றாரு, நான் அந்த கோல் எடுத்துட்டு வா, ஸ்ட்ரிக்டான கோல். இப்போது யார் வெளிப்பாடு போறாரு? கண்மலை. கண்மலை யாரு? அல்லேலூயா. யாரு கண்மலை? யாரு? பார்க்க இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஓரேபிலே நான் என்ன உனக்கு முன்பாக ஓரேபிலே பாழ்நிலம், வாழ்க்கை பாழ்நிலமாக இருந்ததுன்னா, தண்ணி இல்லாமல் கஷ்டமாக இருக்குன்னா, அங்கே இயேசு கூப்பிட்டு பாரு, அங்கே உனக்கு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. வாழ்க்கையில் எங்கே கஷ்டம் இருக்கோ, எங்கே வறுமை இருக்கோ, எங்கே தேவை இருக்கோ, எந்த இடத்துல வாழ்க்கையில் நீங்கள் சர்வே பண்ண முடியலையோ, எந்த இடத்துல போராட்டமாக இருக்குதோ, அந்த இடத்துல நீங்கள் சந்திக்க வேண்டிய நபர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் அன்புள்ளவர். பக்கத்து அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். சொல்லுங்க பக்கத்து. அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தாழ்மை உள்ளவர், உங்களுக்காக ரத்தத்தை மறிச்சவர். அல்லேலூயா. அந்த இயேசுவை இப்பொழுது அடிக்க போகிறாரு. முதல்ல தண்ணீரை அடித்தார்கள், தண்ணீர் சிவப்பாக மாறியது. இப்பொழுது இயேசுவை அடிக்க போகிறார். யாருக்காக? நமக்காக. சூப்பர். யாருக்காக? நமக்காக. நமக்கு தண்ணீர் தேவை, நாம் வாழணும், நம் வாழ்க்கைக்காக இயேசு அடிக்க கொடுப்பதற்கு நிழலாட்டமாக காண்பிக்கப்பட்டதான் இந்த என்ன மலை? என்ன மலை? சின்ன மலையா? என்ன மலை? கண்மலையாக இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? இங்கே ஓரேபில் எனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நிற்கிறது யாரு? கர்த்தர். இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. எப்படி கொல்கதா மலையில சிலுவையில நின்ற இயேசு, தொங்கின இயேசு, அது நிழலாட்டமா இங்கே அந்த கண்மலை மேல யார் நிற்கிறது? கிறிஸ்து நிற்கிறார். நின்று என்ன அடிங்க, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், என்ன அடிங்க, உங்களுக்கு தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பேன். எதுக்கு தண்ணி? எதுக்கு? வாழ்க்கைக்காக. அங்கே இயேசு அடிக்கும்போது ரத்தம் புறப்பட்டு ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது, ஜீவ தண்ணீரை நமக்கு வந்தது. இப்போது இந்த இயேசு அடிக்கும்போது நம் வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவனாக தண்ணீரை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை புதிய ஏற்பாடில் அடைப்பதற்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாடில் இங்கே காண்பிக்கப்படுது. அப்போ வாழ்க்கைக்கு நமக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது நம் ஊழியக்காரரை நோக்கி போகக்கூடாது, நம் இயேசு நோக்கி போகணும். நம்ம அடிக்க வேண்டிய நபர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம யார் அடிச்சுட்டு இருக்கிறோம்? பாஸ்ட் அடிக்கிறோம். இந்த பாஸ்ட் சரியே இல்லை, இந்த பாஸ்டர் அப்படி பாஸ்டர் அடிக்காதீங்கப்பா, இயேசு அடிங்க. அல்லேலூயா. ஆனால் நான் என்ன குட் நியூஸ் என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்காக அடித்து முடிந்து விட்டது, அடித்தாகி விட்டார். அல்லேலூயா. உங்களுக்காக கிறிஸ்து இயேசு பண்ண மறுத்து விட்டார். அந்த இயேசு கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவ தண்ணீர் உங்க வாழ்க்கையில புறப்பட்டு வரும். இங்கே ஓரேபிலே பாழ் நிலத்திலே நான் உன்பாக கண்மேல் நிற்பேன். நின்றா தண்ணி வராது, என்னதான் வரும்? காத்தான் வரும். என்ன பண்ணும்? அடிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு அடிச்சிடாது, பக்கத்தில் அடிக்கணுமா? அதில் பக்கம் போடும் இல்லை. ஆண்டவரை அடிக்கணும்னா அது சிலுவையை நீங்கள் தியானிக்கும் போது, சிலுவையை நீங்கள் பார்க்கும்போது
உங்கள் வாழ்க்கை நன்மை வரும். இங்கே தான் நான் பார்க்கலாம். நிறைய பேர் கண்மலை கிட்ட போகிறாங்க, ஆனால் என்ன பண்ணுறதில்ல, அடிக்கிறது இல்லை. ஆண்டவரே என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, ஆண்டவரே எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும், அந்த கண்மலையை அடித்து அதிலிருந்து வெறும் தண்ணீரை நீங்கள் எடுத்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும். எப்படி அடிக்கிறது? வசனத்தை எடுத்து நீங்கள் அடிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து எப்படி போன பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தை வெட்டி போட்ட மாதிரி வசனத்தை எடுத்து நீங்கள் சொல்லணும். என் ஜீவனாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார் இருக்கிறாங்க, நான் போக்குவரத்து தேவனோடு இருக்கிறேன். இப்படி நீங்கள் வசனத்தை பேச பேச, வசனத்தை சொல்ல சொல்ல வாழ்க்கையில் இருக்க பலவீனங்கள் இயேசு நாமத்தினால பலனாய் மாறும். வசனத்தை அறிக்கை செய்வது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அடித்துனா அந்த அடியில் ஆண்டுகிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுறது, ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் திருவசனத்தை வாசித்து அதை அறிக்கை செய்து அதை உணர்ந்து நீங்கள் அவரையோடு வாழும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் பண்ணுறோம், பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் நாம் அடிக்கிறோம், ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நெகட்டிவான தாட்டையும் நெகட்டிவான எண்ணங்களையும் பிசாசு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சில மக்கள் மூலியமாக, இல்லை எனக்கு நடக்காது, இப்படி அழிஞ்சு போயிடுவேன், இது இல்லை, இந்த பலவீனம் என்ன பண்ண முடியாது, என்ன அழிந்து நாசமாக்கி இப்படின்று குடும்பத்தை குறித்து தப்பான ஒரு காரியத்தில் என்ன பண்ணுவான், பேச வைப்பான். நான் அது மீண்டும் அப்படியே பார்க்கலாம். அது அப்படியே இதுதான் நம்ம என்ன பார்க்கலாம். சங்கீதம் 18:2 பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போட்டிருக்கோம், கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தெய்வமும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆமென். நம்ம அடைக்கலம் யாரு? இயேசு கிறிஸ்து. கர்த்தர் கண்மலையும் என் கோட்டையும் இரட்சகரும் என் தேவன் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்படியே நீங்க அடுத்தது படிக்கலாமா? 31:18-31. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? ஹல்லேலூயா. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? எது சொல்லுவாரு? கண்மலைனா நமக்கு தேவைப்பட்ட சமயத்துல, குறைவு இருக்கிற சமயத்துல நம் உதவி செய்கிற கர்த்தர். ஒருவேளை பணக்குறைவு இருக்கலாம், சில ஆரோக்கிய குறைவு இருக்கலாம், சில இடத்துல அன்பு குறைவு இருக்கலாம், சில இதில் எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பு நமக்கு கிடைக்காம இருக்கலாம், சில வேளையில் நம்ம காயப்பட்டிருக்கலாம், சில வேளை கண்ணீர் எடுத்திருக்கலாம், சில வேளை நம்ம நம்ம வாழ்க்கை நமக்கே பிடிக்காம இருக்கலாம். எந்த சூழ்நிலையாலும் சரி, இந்த கண்மலையா கிறிஸ்து நமக்கு வேண்டிய ஜீவனை, ஜீவ தண்ணீரை கொடுக்க போதுமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனை சரிதான், ஒரே மருந்து யார் தான்? இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா. அவரே நம்ம கண்மலை. பக்கம் சொல்ல, அவரே நம்ம கண்மலை, இரட்சகர். அவர் இல்லாமல் தேவன் யாரு? நிச்சயம் பிரச்சனை ஆண்டவர் மாற்றி போடுவார். சங்கீதம் 78:15-14 பார்த்தீங்கன்னா இங்க போட்டிருக்கோம், வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவர்களுக்கு கோபம் மூட்டினார்கள். வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அதுக்கப்புறம் கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. தண்ணீரை நதி போல ஓட செய்கிற தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் இல்லை, தண்ணீர் அந்த கண்மலை தண்ணீர் நதி போல ஓடினதான். எப்படி ஓடிச்சா? ஆமென். ஹல்லேலூயா. அது வனாந்தரத்தில் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில், ரொம்ப கஷ்டமான சமயத்தில் இங்கே அந்த வனாந்தரத்தில் நதி போல ஓட செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்ம ஆண்டவர் வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கலாம், ஆனால் போக போக வாழ்க்கையில் வாழ்க்கை எல்லா நன்மைகளும் நதி போல ஓட வேண்டும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் அப்படி இல்லை, நதி போல ஓட செய்கிறார்.
உரணிப்பு இல்லாமல் இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை நதி போல ஓட செய்கிறவர், ஆசீர்வாத நதி போல ஓட செய்கிறவர், என் சுகத்தை நதி போல ஓட செய்கிறவர், என்னுடைய உயர்வு நதி போல ஓட செய்கிறவர், என் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில துயரங்கள் கண்ணீருக்கு எல்லாத்தையும் மாற்றி என் வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கிறவர். நீங்க ஆண்டவரை மாத்திரம் சரியா பிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில பிரச்சனை மாறும். அல்லேலூயா. ஒரு பழம் எப்படி வருது? பழம் ஒரு காய் காய்க்குது, பூ பூக்குதா? பூ பூக்குது, அப்புறம் காய் காய்க்குது, அப்புறம் அப்புறம் பழமான பண்ணுறது மாறுது. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக என்ன பூ பூக்கு, என்னடா பழத்தை எதிர்பார்த்தேன், பூ தான் வந்திருக்குன்னா பூ கொஞ்சம் என்ன இருக்கு, காயாக மாறும். என்ன வாய் காயாக இருக்குதுப்பா எப்படின்னா கொஞ்சம் காயினா மாறும். அது கணிஞ்சு என்ன பண்ணும், அதுக்கு டைம் எடுக்கும். வாழ்க்கையில் இருக்க பூவெல்லாம் பிடிச்சி போட்டிங்கன்னா இன்னும் ஆண்டவர் என்ன பண்ண, நான் கேட்டது என்னது, பழம். ஆண்டவர் கொடுத்தா கொடுத்துக்கிறாரு பூ. ஒவ்வொரு பூச்சி போட்டிங்கன்னா உன் வாழ்க்கை முடிச்சு என்ன வராது. ஆமாம், கொஞ்சம் இருக்கும். என்ன ஆண்டவர் ஒன்றுமே தரமாட்டாரு. இது எவ்வளோ தேவை, பூ தான் வந்திருக்குது, பிச்சு போடு அப்படின்னா பூவெல்லாம் காலி பண்ணிங்கன்னா எங்கே காய் வரும் ஆரம்பிக்கும். இந்த பூ தான் என்ன பண்ண கொஞ்சமாக காயாக மாற ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் கொஞ்சம் வரும்போது நன்றி சொல்லணும். ஆண்டவரே இது கொடுத்துருக்கீங்கப்பா, நன்றி. இது கொடுத்துருக்கீங்க, நன்றி. இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஆண்டவரே அவ்வளோ எதிர்பார்த்தேன், ஆனால் இது வந்திருக்கு, நன்றி. இது கொஞ்சமாய் மாறி பூத்து குலுங்குகிற என்ன பண்ணும் ஒரு காலம் நமக்கு வரும். பூத்து குலுங்குற காலம் வரும். ஒரு பாட்டு கூட இருக்கு நினைக்கிறேன், பூத்து குலுங்குற காலம் ஒன்று வரும் அப்படின்னு. அல்லேலூயா. என்னவா? ஓகே. இப்போ லேட்டஸ்ட் ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன். சரி, ஓகே. காய் காத்து பூ பூத்து காலம் ஒன்று வரும். ஓகே, நமக்கு பாட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அப்போ நம்ம வாழ்க்கையில சரிங்களா, இப்படி இருக்க சமயத்தில் தண்ணீர் வந்து எங்கள் வாழ்க்கையில சந்தோஷமாய் மாறினதா, அவர் நம்ம கண்மலை. அல்லையா? தேவன் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். தேவன் நம்முடைய கண்மலை. பார்க்க சொன்ன தேவன் நம்ம கண்மலை. பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையை கொடுக்கிறவர் ஒரு கண்மலை நம்மோடு இருக்கிறாரு. நான் பிரச்சனையை மாத்திர கண்மலை நம்மோடு இருக்கிறாரு. வாழ்க்கையில கஷ்டத்தை மாத்திர கண்மலை நம்மோடு இருக்கிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்காக பட வேண்டிய கஷ்டத்தை இயேசு சிறுவன பட்டுட்டாரு. அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்திலே கர்த்தர் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். என் வாழ்க்கை தாழ்வு இருக்காது. என் வாழ்க்கையில மேலும் மேலும் என் உயர்வு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் ஆவியானவர் தாங்குகிறார். நீங்கள் வார்த்தையை சொல்ல, ஆண்டு எனக்குள்ள இருக்கீங்கப்பா, எனக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா, எனக்குள்ள நடப்பின காரியங்கள் செய்யுங்க, என் குடும்பத்துக்குள்ள இறங்கி காரியங்கள் செய்யுங்க, என் பலவீனத்தில் இறங்கி காரியங்கள் செய்யுங்க, விட்டு கொடுக்க ஆண்டு வாழ்க்கை விட்டு கொடுக்குறேன் சொல்ல 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 வாழ்க்கையில ஜீவ ஊற்று என்ன பண்ணும், பெருகி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவர் நம்முடைய கண்மலை. அதனால கட்டையினால் திரும்ப முடியாது. ஆண்டவர் அன்புனால் என்ன பண்ண திருத்த பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு எங்கே உண்டோ அங்க என்ன இருக்கு, கீழ்ப்படுதல் உண்டு. அன்பா இருந்தீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. இப்படி அன்புனால தேவனை பண்ண கண்மலையை பிளந்து தண்ணீர் கொண்டு வருகிறாரு. அப்படி நீங்க 7 படிச்சீங்கன்னா 7:8 இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் தன் ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இங்க பார்க்கலாம் முக்கியமான விஷயம். இங்க தண்ணீர் இல்லாதனால எல்லாரும் ரொம்ப சோர்ந்து பலவீனமா இருக்கிற சமயத்துல அமலேக்கியர் வந்து எங்க சண்டை வராரா, ரெவி தீமிலே சண்டைக்கு வருகிறார்கள். எப்பொழுதுனா இவங்க தண்ணி இல்லாம ரொம்ப டயர்டாகி தண்ணி கடைச்சி குடிச்சு இப்பதான் கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. பலவீனமான சமயத்துல பிசாசு உங்களை சோதிக்க பார்ப்பான். நீங்கள் நல்லா இருக்க சமயத்தில் பார்க்க மாட்டான். எப்போ வாழ்க்கை பலவீனமாக இருக்கீங்களோ, எப்போ சோர்வாக இருக்கீங்களோ, எப்போ வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களோ, அப்பொழுது நம்ம அழியாத விருந்தாளியாக பிசாசு உன் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணும், சோதிப்பான்.
அல்லேலூயா. சண்டை போடுறாங்க. அமலேக்கர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேல் யுத்தம் பண்ணார்கள். 9 படிக்கலாமா? அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் முதல் யுத்தம் இவங்களுக்கு வருது. முதல் சண்டை. இவங்க சண்டைக்கு போல, அவங்களா சண்டைக்கு வராங்க. இவங்க யாரு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏசாவுடைய பேரன். இந்த அமலேக் யாருன்னா ஏசாவுடைய பேரை அமலேக்கியன், ஏதோமியுடைய தொலைதூர் சொந்தக்காரங்க. அது யாக்கோபுடைய இவங்க தான் சொந்தக்காரங்க தான். யார் சொந்தக்காரங்க? ஆமாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா அவங்களுடைய தூரத்து பேரன் தான் அமலேக்கியர். சொந்தக்காரங்க தான். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? சண்டைக்கு வராங்க. அல்லேலூயா. நினைக்கிறேன் அப்படிதாங்க இருக்காங்க. இந்த சொந்தக்காரங்களையே ஒரே சண்டைக்கு வரதே சொந்தக்காரங்க தான் அப்படின்றீங்களா? அப்போ இந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்க? சண்டைக்கு வராங்க. இவங்க சண்டைக்கு போல. எந்த மாதிரி சண்டைக்கு வராங்கன்னா, பலவீனமாக இருக்கிற சமயத்தில் சண்டைக்கு வராங்க. எல்லாம் சோர்ந்து போய் சண்டைக்கு வராங்க. நம்ம எப்போ வந்து சோர்ந்து போகிறோமோ, எப்போ விழுகிறோமோ என்று பார்த்து கொண்டிருக்க பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சோர்வான சமயத்தில் நம்ம அடிக்க பார்ப்போம். இங்கே பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கர் யுத்தம் பண்ணி நாளைக்கு தான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். அல்லேலூயா. நான் நிற்பேன். ஏன் நிற்கணும்? மோசையும் போக வேண்டியதானே சண்டைக்கு. யோசுவா நம்ம நினச்சிருப்போம், யோசுவா பா நம்மளை சண்டைக்கு அமைச்சிட்டு எங்கே போகிறாரு? மலைக்கு மேலே போய் தப்பிச்சுக்க பார்க்குறாரு. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவர் நம்ம தப்பிச்சு எஸ்கேப் போய் மலைக்கு மேலே உட்காந்துக்கிறாரு. இல்லை, மலைக்கு மேலே ஏன் உட்காந்துக்கிறாருன்னா அவர் ஜோமன் உட்காந்துக்கிறார் மேலே. ஏன் இந்த அமலேக்கி யாருன்னா மொத்தமே இவங்க பில்லிஸ்யூனு ஏவர் விடுறவங்க. மொத்தம் அமலேக்கியருடைய வேலையே இந்த மண்டே ஓட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்போ பிசாசினுடைய கிரிகையில் வச்சு இந்த காட்டில் இருக்கிற இந்த மானு மாதிரி இருக்கிற மண்டை ஓட்டை வச்சுக்கிட்டு மந்திரம் பண்ணி என்ன பண்ணுவாங்க? தந்திரமாக காரியம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இது முதல் யுத்தம். இவங்கள்ட்ட என்ன செய்ய? ஈட்டி இல்லை, கத்தி இல்லை, குதிரை இல்லை, எதுவுமே என்ன பண்ணல இவங்கள்ட்ட இல்லை. குதிரை படையும் இல்லை, தேர் படையும் இல்லை, எதுவும் அம்பு எதுவுமே இல்லை. இருக்கிற சின்ன சின்ன கத்தியை கொண்டு தான் சண்டை போடணும். ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாமே அவங்கள ஏற்கனவே வெல் ட்ரெயின் ஆனவங்க. அவங்கள்ட்ட ஆல்ரெடி எல்லாமே யுத்தத்துக்கு போக வேண்டிய குதிரையிலிருந்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது, இவங்கள்ட்ட இல்லை. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ண? மந்திரம் பண்ணி என்ன பண்ணுவாங்களா? கொஞ்சமாக இருக்கிற அந்த படையை நிறைய இருக்கிற மாதிரி என்ன பண்ண காட்டி ஜனங்களை பயமுறுத்துகிற ஒரு விசேஷித்த ஒரு மந்திரத்தை செஞ்சு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஜெயிப்பாங்க. அப்போ இது மந்திரம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது கேட்டினா, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? தோற்று போயிடுறாங்க இந்த அமலேக்கர்கிட்ட. படை என்ன சின்ன படை தான். ஆனால் இவங்க பிசாசு உடன்படிக்கை பண்ணி பிசாசுடைய மந்திரங்கள் தந்திரங்களாக செய்து யாகங்களாக செஞ்சு என்ன பண்ணுறாங்க? வானமண்டலத்திலேருந்து பொல்லாத ஆவி கிரியைகள் பூமியில் இறங்கி வந்து அந்த இடத்த முழுசுமே ஒரு கருப்பாக்குது. அந்த இடத்த முழுசுமே வந்து பயங்கரமாக மாற்றுது. அந்த இடத்த நிறைய பிசாசு கிரியைகள் நிறைய இறங்கி வந்து அந்த இடத்த நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறதால யுத்தம் பண்ணும்போது இவங்களுக்கு தோல்வி இவங்களுக்கு வரும்னு தெரிஞ்ச மோசே என்ன பண்ணுறாரு? மலைக்கு மேலே ஏறி நின்று அங்கிருந்து வருகிற ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் என்ன பண்ணுறாரு? மோசே தடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில நீ யுத்தம் பண்றது மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு பின்னாடி சில பிசாசுகள் கிரியை செய்யலாம். நீ யுத்தம் பண்ணு சில சொந்தக்காரங்களுடையோ இல்லை எதிர்ப்பு சொந்தக்காரன் இருந்தா கூட அது பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு டார்க்னஸ் இருக்குது. இந்த டார்க்னஸ் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணாம நீங்க ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில என்றதை இங்க என்ன ஆண்டு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ சண்டை போறாங்கன்னா அது சண்டையின் பிசாசு இருக்கு, குடிகாரனா குடிகார பிசாசு இருக்கு, பெச்சார பிசாசு இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாந்திரிக கிரியைகள் இல்லை கிரியை செய்து கொண்டிருக்குது. நீங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? ப்ரேயர் வாக்குன்னு போட்டு விட்டேன், 2 வாட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கிறது வனிதாசி தான் போடுறேன், டெய்லி போடுறாங்க. நானே ஒரு டைம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் நைட்டு வாக்கு போகும்போது 12 மணி எப்படியா நீ போயிடணும் அப்படின்னு போயிட்டு வந்துட்டான். மற்றவங்க போட்ட மாதிரி தெரில.
அல்லேலூயா. வீட்டு வெளியே போகிறது இல்லையா? சரி பரவாயில்ல, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்லதாக இருக்குது. போய் ஜெபம் பண்ணிட்டு வருது. நான் ஜெபம் பண்ணும்போது அங்கே இருக்கிற பிசாசின் கிரியைகள் என்ன பண்ணுது? ஆமாம், அழிக்கப்படுது. இங்கே என்ன பண்ணுறாங்க? மேலே ஏறி மோசே என்ன பண்ணி ஜெபம் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 10 எடுத்துக்கலாமா? யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இங்க பாருங்க, யுத்தம் பண்றது யார் பண்றது? இப்போ அமலேக்கரோட யார் பண்றது? யோசுவா பண்றாரு. யோசுவோட திறமையின் அடிப்படையில் அங்கே ஜெயம் இல்லை. மலைக்கு மேலே உட்காந்து யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய அதில் தான் கிரியையில் தானே ஜெயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மோசையோட கை மேலே எழும்புதோ அப்போல்லாம் யோசுவா முன்னுக்கு என்ன போயிட்டு இருக்கிறாரு. யோசுவாவோட கை, மோசையின் கை எப்பெல்லாம் கீழே இறங்குதோ அப்போல்லாம் அமலேக்கு மேற்கொள்கிறார். அப்போ யுத்தம் மனுஷனோட அல்ல, பிசாசு கிரியை நடக்குது, பிசாசு செயல நடக்குது. யோசிச்சு பாருங்க, இவங்க யுத்தம் உண்மையா இருந்ததுன்னா இவர் கை தூக்க அவசியமே இல்லையே. மேலே இவர் கை தூக்க தான் இவங்க ஜெயிக்கிறாங்க. இவர் கை தூக்கல அப்படின்னா யார் ஜெயிக்கிறது? அமலேக்கை ஜெயிக்க வராங்க. அப்பொழுது மாம்சுரத்தோடும் அல்ல, நான் போராட்டம் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமடுத்து கிரியை செய்யும் பொல்லாத ஆவியும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நாம் அங்க முதல்ல ஜெயிக்காம உலகத்தை ஜெயிக்க முடியாது. அங்கு ஜெயிக்க வேண்டும் என்றால் இங்கு தொடர்ச்சியான ஜெபத்தை நீங்க ஏறெடுக்க வேண்டும். உன் குடும்பத்திற்காக, உன் வேலைக்காக, உன் கணவருக்காக, நீங்க செய்கிற உங்க ஸ்தாபனத்திற்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கணும். இங்க ஜெபத்தை ஏறெடுக்காமல் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்க்க சொல்லுங்க, ஜெபத்தை ஏறெடுக்காமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்றால் என்னன்னா தேவனுள்ள உறவு. ஜெபம் என்பது ஒரு சடங்காசார நிகழ்ச்சி அல்ல. ஜெபம் என்பது சும்மா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு வரோம் அப்பா அப்படி இல்லை. ஜெபம் என்பது காலையில் அப்பா ஆண்டவரை பார்த்துக்கணும் அப்படி சொல்றதல்ல. ஜெபம் என்பது தேவனோடு உள்ள உறவு, ஒரு ஐக்கியம், அவரோடு பேசுவது. நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் உங்க சொந்த கிரியைகள் யோசுவா மாதிரி நீங்க சொந்த கிரியைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் உங்களோடு போராடுகிற மனிதன் அல்ல, உங்களோடு போராட சொந்தக்காரன் அல்ல. இந்த அமலேக்கியர் சொந்தக்காரன் தான். இந்த அமலேக்கியர் அல்ல, இந்த அமலேருக்கு பின்னாடி ஒரு பிசாசு கிரியை செய்யுது. அந்த பிசாச சண்டையை மூட்டி சண்டையை என்ன பண்ணுது? எழுப்பி விட்டு உங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்க வைக்குது. அப்ப நீங்க முதல்ல அட்டாக் பண்ண வேண்டியது யார? பிசாசு. அல்லேலூயா. எப்படி அட்டாக் பண்றது? ஜெபத்தினால, கட்டளையினால. அல்லேலூயா. நீ கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது உன் குடும்பத்து விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் வேலைக்கு விரோதமாக வருகிற எல்லா பிசாசு கிரியைகளும் எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. அதுதான் சொல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உறவு ஆண்டவரால் பேசுங்க. தேவனோடு உறவு இருக்க பேசதான் உலகத்தில் இருக்கிற பிசாசு பயப்படுமே தவிர உங்களுடைய ஜெபத்துக்கு பிசாசு பயப்படாது. நீங்களும் ஆண்டோடு பேசுகிற பேச்சுல தான் பயப்படும். நிறைய பேர் ஜெபம் பண்ண பிசாசு பயம் இல்லை, ஜெபத்தில் பிசாசு பயப்படாது. நீங்க ஜெபத்தில் தேவனோடு இருக்க உறவுல தான் பயப்படும். அல்ல எதை சொல்ல? உறவு. பார்க்க உறவு. யார் உறவு? யாரோட உறவு? தேவனோடு உறவு. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, உறவு இல்லாம இருக்கு. இல்லப்பா, ஜெபமே உறவுக்காக தான். நீங்க அவரோட பேசுறதுக்காக தான். அவரோடு பேசுறது, இந்த உறவு இருக்கும்போது பிசாசுடைய ஆதிக்கம் என்ன பண்ண நிக்குது. ஏனென்றால் இப்பொழுது ஏற்கனவே வானம் இடத்துல இருந்து பிசாசு கிரியைகள் வந்துட்டு இருக்குது.
ஓகேங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, வானமண்டலத்துல பிசாசு கிரியைகள் இருக்கு. இந்த கிரியைகள் கீழே இருக்கிற எதிராளியாக அமலேக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவ ஹெல்ப் பண்ண அது அமலேக்கு ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. உங்க வாழ்க்கை வச்சுங்களேன், ஏதோ பிரச்சனை இல்லை, விரோதமா இருக்கிறவங்களுக்கு பிசாசு ஹெல்ப் பண்றதால அவங்க ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில. இப்போது நீங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க தேவனோடு. தேவன் ஜெபம் பண்ணும்போது தேவன் அங்கிருந்து கூட பேசுகிறார். தேவன் அங்கிருந்து ஆட்கள் தூதர்கள் அனுப்புறார். அங்கிருந்து ஆண்டோட வார்த்தை வந்துகிட்டு இருக்குது. அப்போ பிசாசு வானமண்டலத்தில் இருக்க பிசாசுடைய கிரியைகளை தாண்டி யார் வார்த்தை வருதுமா? தேவ வார்த்தை வருது. தேவ வார்த்தை வானத்திலிருந்து கிழிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வரும்போது அங்க சரௌண்ட் இருக்கிற பிசாசு கிரியைகள் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே பிசாசுக்கு அங்க சரௌண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கு, அமலுக்கு ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண தெரியல. மோச ஜெபம் பண்ணும்போது இப்போ ஆண்டு பேசுறாரு, மோசோட பேசுறாரு, நீ கவலைப்படாத ஒன்று இருக்கிற பேசுறாரு. அப்போ வானத்திலிருந்து வருகிற வார்த்தை வானமண்ட கிரேசிற பிசாசுடைய அந்த கோட்டையை உடைச்சு கிழிச்சிட்டு வருதுனால அந்த ஆண்டு வார்த்தையில் இருக்கிற சரௌண்டில் பிசாசு கிரியைகள் வேலை செய்ய முடியாதனால அங்கே அமலேக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. அமல் தோத்துக்கிட்டே போறாங்க. ஏன்னா தேவனோட வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. தேவ வார்த்தை வரும்போது அங்க தேவதூதர் இறங்கி வராங்க, கேருபேல் இறங்கி வருது, மீகாவேல் இறங்கி வராரு, கேப்ரியேல் இறங்கி வராரு. இது தேவதூதர் வருதும் இருக்கும்போது அங்கே சுட்டு வட்டாத கிரியை செய்தல். ஐயோ ஆண்டவர் வார்த்தை வருதுப்பா, தேவதூதர் வராங்கப்பா, கேபு வராங்கப்பா, மீகா வராங்கப்பா, நம்ம தள்ளி போவோம் சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிருது. ஹெல்ப் பண்ண முடியாம போகிறதுனால இங்க யோசுவா அந்த அமலேக்கை ஜெயிக்க முடியுது. அல்லேலூயா. ஆனா இவர் மோசேயோட கைக்கு இறங்கும் போது அங்க மேல இருந்து ஒரு போர்ட்டல் க்ளோஸ் ஆனதால என்ன ஆகுதுன்னா திருப்பி வெளி சுத்தி இருந்த பிசாசு திருப்பி உள்ள வந்துருது. உள்ள வந்து திருப்பி அமலேக்கு ஹெல்ப் பண்ணுது. திருப்பி மோசே கையை தூக்கும் போது திருப்பி என்ன பண்ணுது? ஆண்டு வார்த்தை வருது, திருப்பி பெரிய ஓப்பன் ஆகி திருப்பி எல்லாம் நகர்ந்து போயிடுது. இப்படி மாறி வருது. அப்ப ஆண்டு வார்த்தை வரும்போது பிசாசு வேலை செய்ய முடியாது. ஆண்டு வார்த்தை வீட்டில் ஜெபம் பண்ணும்போது அந்த சரௌண்டில் அந்த ரேடியேஷன்ல பிசாசுடைய கிரி நடக்க முடியாது, ஆண்டு கிரியை நடக்கும். அதனால தான் ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, ஆண்டு வார்த்தை நல்லா போட்டு கேளுங்க, நல்ல ஆராதனை சேர்ந்து என்ன பண்ண வீட்டில் உட்காந்து பாடுங்க. நீங்க பாட துதிக்க அங்க இருக்க வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகள்லாம் நகர்ந்து போயிடும். எதுக்காகனா தேவன் வருவதற்காக. அல்லேலூயா. வெளிச்சம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்காது? இருள் இருக்கு. அப்படிதான் வெளிச்சம் அங்க வரும்போது இங்க இருள் எல்லாம் அகண்டு போகுது. அப்படியே நடக்கும்போது பாத்தீங்கன்னா மோசேயுடைய 11 பாத்தீங்கன்னா, மோசே தன் கையை ஏறெடுத்துகையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் அவன் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இப்போது இது பாத்துருக்கிறாங்க, என்னடா அது நம்ம ஐயா கையை கீழ்விடுமல்ல, இவங்க ஜெயிக்கிறாங்க. திருப்பி ஐயா கஷ்டப்பட்டு என்ன பண்ண தூக்கும் போது திருப்பி ஜெயிக்கிறாங்க. ஒரு கல்லை உட்கார வச்சுட்டு ஆரோன் ஊரும் பக்கம் இருந்துட்டு கையை உயர்த்துகிறார். நீ உட்காரலாம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமா? தப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணும். படுத்து ஜெபம் பண்ணலாமா? முடியல படுத்துட்டு ஜெபம் பண்ணலாம் இல்லை? அப்படியே போட்டு தூக்கிடும். சில டைம்ல தூக்கிட்டு ஜெபம் பண்ணலாமா? தூங்கிட்டு ஜெபம் பண்ணலாம். திறமைசாலி தூங்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. என்ன தூங்குறியா எட்டி பார்க்கணும், தூங்கலையா அப்படி ஜெபம் பண்றியா? நான் தூங்கினே அனுப்பிச்சேன். இப்படி ஜெபத்தை எந்த இதுலையும் பண்ணலாம், நிந்தும் பண்ணலாம், உட்காந்தும் பண்ணலாம், படுத்தும் பண்ணலாம். ஆனால் ஜெபம் பண்ணணும். இங்கே நின்றுட்டு பண்ண உட்கார வச்சிட்டார். ஐயா நீ உட்காருங்க, ஏன்னா உங்களை நம்பி தானே இருக்கு. ஜெயம் இருக்கா? உங்களை நம்பி தான் உழப்பே இருக்கு. நீங்க இல்லை வச்சுக்கலேன் போட்டு தள்ளிட்டு போயினா யாரு இருக்கிற கீழே? பாவம் யாரு? யோசுவாகிறாரு. பாவம் வீரா, நான் பெரிய வீரன் சொல்லிட்டு போகிறாரு. நிறைய பேர் கூட்டுன்னு போகிறாரு. இப்படி ஜெயிச்சு இவர் பெரிய வீரன் தான். யோசுவா பத்தி எல்லாம் என்ன நல்ல வீரன் தான். ஆனா இனி எவ்வளவு பெரிய வீரனா இருந்தா கூட, எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தா கூட, என்ன யுத்தத்தை பயிற்சி பெரிய இருந்தா கூட நீங்க ஜெபம் பண்ணாம வேலைக்காகாது.
அல்லேலூயா. சொல்லுங்க பக்கம், ஜெபம் பண்ணாம நீ பெரிய திறமைசாலியா இருக்கலாம், நீ பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய அனுபவசாலியாகவும் கூட இருக்கலாம். ஆனா ஜெபம் பண்ணாம, தேவனோட உறவு இல்லாம, தேவனோட ஐக்கியம் இல்லாம, உங்களுடைய சொந்த கிரியினால, சொந்த பலத்தினால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதான் ஜெபம் பண்ணுங்க. நீ பார்க்குறது இருக்கலாம், இல்லப்பா ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணு. முதல்ல தேவ சமூகத்தை காத்துரு, தேவ சமூகம் உட்காரு. நீ எவ்வளோ பெரியவனா இருந்தா கூட, பார்த்தீங்கன்னா யோசுவா பெரிய யுத்த வீரன் தான், ஆனா முடியல. ஏன்னா நீங்க மனுஷன் சண்டை போடல. அங்க இருக்க பிசாசு கிரியைகள்லாம் மாறின பிறகு யோசுவா படி ஜெயிக்கிறாரு. முன்னாடி ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு பிசாசு ஹெல்ப் பண்ணுது, சண்டை போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போற பார்த்தீங்கன்னா வாயில் என்ன சரளமாக வரும். நமக்கு என்னன்னா ஒரு வாய் திட்டத்துக்கு ஒரு வார்த்தை வர மாட்டுது. அவங்க சரளமாக சொல்றாங்களே, பேசுறாங்க, நம்ம செஞ்சிருக்கே தப்பு அவங்ககிட்ட இருக்கும். நேரம் நம்மகிட்ட இருக்கும், உண்மை நம்மகிட்ட இருக்கும். அவனுங்க பேசுகிற பேச்சு நம்மளே என்ன காம்ப்ரமைஸ் ஆகிடும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவங்க தான் கரெக்டோ, நம்மளே காம்ப்ரமைஸ் ஆகிற அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா பிசாசுடைய கிரியைகள். என்னடா அது, தப்பு அவன் பண்ணா நியாயப்படி நம்ம திட்டணும், ஆனால் அவன் திட்டுறா. ஆனால் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உண்மை அவங்ககிட்ட இருக்க மாதிரியே தான் சொல்கிறா. என்னடா அதுனா, அது பிசாசு கிரியைகள். ஏசு நாம சாத்தானே ஓடிப்போம். அப்போ வாழ்க்கையில் நமக்கு ஜெயம் உண்டாகும். எப்போனா தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால். சொல்லு, தேவன் பட்சத்தில் இருந்தால் நாம் எதிரான இருப்பவன் யார்? அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், தேவன் உதவி செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையில நீங்க ஜெயமா வாழ முடியாது. வாழ முடியுமா? வாழ முடியுமா சிஸ்டர்? வாழ எது மூலியமா? தேவ உதவி இல்லாமல் நாம் ஜெயமாய் வாழ முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், சகல சாஸ்திரத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கலாம், எல்லா திறமையும் இருக்கலாம், எல்லாம் என்ன பண்ண பேச்சரம் இருக்கலாம், எல்லாம் உங்களுக்கு நிறைய ஆட்களுடைய கான்டாக்ட் இருக்கலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவன் உதவி செய்யாமல் வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. என்னதான் நீங்க கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பார்க்க சொல்ல, கர்த்தர் உதவி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நீ திறமைசாலியா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா தேவன் உதவி செய்யணும். அல்லேலூயா. ஆனா தேவன் உதவிக்கு நம்ம என்ன பண்றதுல காத்து இருக்கிறது இல்லை, காத்திருக்க மாட்டேங்கிறோம். ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்நாள் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, கிரியை செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்றோம். ஆண்டு என்ன பேசினாரா? என்ன சொல்றாரு? எதோட ப்ரேயர் வாக் போயிட்டு இருந்தோம். நைட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு 11:45 12 மணி இருக்கும். நானும் ஜெஸ்டியும் ப்ரேயர் வாக் போயிட்டு அவள் சொல்கிறான் எப்படி பண்ணா. அவன் சொன்னேன், நைட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு. ஏன்னா வாக்கியம் மாதிரி போகலாம். கை தூக்கி ஆண்டவர் ஏசப்பா இது ஆசிரிங்கன்னா ஏன்னா கண்டுக்க மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணோம், இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். 2 கை தூக்கி என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறோம். யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கிடையாது எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிறாங்க பண்ணிப்பாங்க. ஏசு நாமத்தினால இதை விட ஆஸ்வதிக்கிறேன். அவன் ஜெசியும் ஏசு நாம அந்த விட ஆஸ்வதிக்கிறேன், ஏசை இந்த விட ஆஸ்வதிக்கிறேன் அடி ஜெபம் பண்ணுறோம். நைட்டு போனால் இதே பகலில் என்ன பண்ணணும், பகலில் போனால் 2 பேர் லூஸ் பசங்க போகிறாங்கப்பா, கை தூக்கினே போகிறாங்கன்னு தெரியும். நைட்டு போனால் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கை தூக்கி பண்ணுறாங்கன்னா ஈஸியாக இருக்குது. இன்னும் ஒரு ரோடுக்குள்ளே போகிறேன்னா அந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா இருளாக இருக்குது. பாண்டு சொல்கிற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குது அந்த இடத்துல. அதை பார்க்கும்போது தெரியும் நமக்கு அந்த இடம் அப்படி இருட்டாக இருக்குது, அது வீடு இருட்டாக இருக்குது அப்படின்னும். அப்போ ஏசு அங்கே ஜெபம் பண்ணுறோம். ஏசு நாமத்தில் இந்த தெருவில் இருக்க எல்லாம் பிசாசுக்கு அகன்று போகணும், ஏசு நம்ம ரசிக்க போட ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அப்போது நமக்கு அந்த ஏரியா போகும்போதே நம்ம உள்ள உணவு தெரியுது, இந்த வீட்டில் ஏதோ இருக்குது, மந்திரம் இருக்குது, இந்த வீட்டில் கிரியை இருக்குது தெரியுது. இதுக்காண்டி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற பிசாசுகள் அகன்று போகுது. அல்லேலூயா. அப்போ நான் பிசாசு அகன்று போனதான் நம்ம வாழ்க்கை ஜெயம் கிடைக்கும். தேவனாம் உறவாட தான் நம்ம வாழ்க்கையில ஜெயம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி தேவனோடு பேசுங்க, உறவாடுங்க, கடவுளோடு பேசுங்க. கண்மலையாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பேசி ஜெபிக்க உங்க வீட்டுக்கு நன்மை உண்டாகும், அக்கம் பக்கம் நன்மை உண்டாகும், தெருவுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இவர் என்ன பண்றாரு, ஜெயிக்கிறாரு. அப்படியே கீழே படிச்சு போடுகிறா போட்டிருக்கோம்.
அடித்த பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எதை மாதிரி சமயத்துல இவங்க யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னா, பலவீனமான சமயத்துல. ஜெயிச்சாங்களா? ஜெயிச்சாங்க. யாரால ஜெயிச்சாங்க? யோசுவாவாலையா மோசேவாலையா? மோசேவால இல்லையா? ரெண்டாவது யாரால? யோசுவாவால. ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அதுக்கப்புறம் வேலை. ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அதுக்கப்புறம் வந்து நம்ம குடும்ப வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அதுக்கப்புறம் நம்ம செய்கிற பிஸ்னஸ்ஸு. ஃபர்ஸ்ட் ப்ரேயர், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள். எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரேயர் இருக்கணும். ப்ரேயர் நான் சொல்வது சடங்காச ஜெபம் அல்ல. தேவன் தான் முதல்ல, தேவன் தான் ப்ரியாரிட்டி. அவன் தான் வாழ்க்கை முதல் காண்பது ஜெபம். ஜெபம் என்பது என்னன்னா, தேவனோடு பேசு. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு முதல் ஆண்டவரே, நீங்க தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆண்டவரே, உமக்கு முக்கியத்தை கொடுப்பேன் ஆண்டவரே சொல்லுதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்பது அதுதான். நீ தான் எனக்கு முதல்ல, நீ உதவி செய்யணும். நீ உதவி செய்யாமல் இந்த அமலேக்கியரை தோக்கடிக்க முடியாது. நீ உதவி செய்யாமல் இந்த அமலேக்கியரை நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. சொல்றதா ஜெபம். அல்லேலூயா. அப்போ எதை மாதிரி சமயத்தை பிசாசு சொல்லுவாங்க அப்படின்னா, பலவீனமான சமயத்துல வந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவீனமான சமயத்துல வருவான். எப்போ சோர்ந்து இருக்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட மலை இதுல சிலுவை தொங்கும் போது லூக்கா 23:34 பாத்தீங்கன்னா, லூக்கா 23:34 எடுத்துட்டீங்களா? லூக்கா 23:34 அங்க மலை தொங்கும் போது கூட ஆண்டவரே இவர் செய்த. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறீர்களே என்றார். திருப்பி படிக்கலாமா? அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இப்ப எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எங்க ஆண்டு எங்க இருக்கிறாரு? 5 ஸ்டார் ஹோட்டல் உட்காந்துக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாங்க? எங்கப்பா இருக்கிறாரு? எங்கப்பா? எங்க இது எங்க சொல்றாரு இந்த வசனத்தை? சூப்பர். சிறுவிலே எத்தனை வார்த்தை இது? முதல் வார்த்தை. சூப்பர், முதல் வார்த்தை. இப்போ ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? வலியில் இருக்கிறாரு, பலவீனமா இருக்கிறாரு சமயத்துல. அவ்வளோ கஷ்டம். ஏன் எனக்கு கஷ்டம்னா, தான் யாருக்காக வந்தேனோ அந்த ஜனங்களே என்ன பண்ண ஆண்டவர் பிடிச்சி இப்போ சிலுவையில அரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டோடைய பலவீனமான சமயம். இப்போ பிசாசு இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஆண்டு வாயிலிருந்து ஜனங்களை சாபமான வார்த்தைகளை சொல்வதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். அது கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரங்களை என்ன பண்ண பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். யோசிச்சு பாருங்க, வந்தது நமக்காக தான். நம்மளே ஒரு துப்பி அரைஞ்சி சிலுவை ஏற்றிட்டோம். நார்மல் என்ன படிக்கணும்னா, மோசே என்ன பண்ணியிருப்பா கேட்டேன். மோசே எனக்கு கோபப்பட்டார்ல, எதுக்கு என்கிட்ட சும்மா வந்து நிற்கிறீங்க, அவர்கிட்ட போகையா அப்படின்னு டென்ஷனாக இதை பேசுவார்னு பார்த்துருக்குறாங்க பிசாசு. சில மோசே வந்து நானும் அவனை பெத்தேன், என்ன முடியல அப்படின்ற மோசே சமயத்தில். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன வார்த்தையை பலவீனமான நேரம், சோர்வான நேரம், யாருக்கா வந்து கொஞ்சம் கூட நன்றி இல்லாத ஜனங்களாக நாம் இருந்துட்டோம், கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவா இருந்துட்டோம். எதுக்கு ஆண்டு வந்தாலும் அந்த ஜனங்களே பண்ண சிறுவில் ஏற்றி அரைஞ்சி நிர்வாணமாக்கி ட்ரெஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி சீட்டு போட்டு அந்த மோசமான சூழ்நிலையில தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, பிதா இவர்களுக்கு மன்னியும், இவர் தாங்கள் செய்கிறது இன்னதென்று ஏன் தெரியாம இருக்கு? ஏன் தெரியாம இருக்குன்னா, இவங்க செய்யல, இவங்க பின்னாடி பிசா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க செய்ய என்னன்னு தெரியாம செய்யறாங்கன்னா, இவங்க செய்யறாங்க தான். ஆனா இவங்க இல்லப்பா, இவ பின்னாடி பிசாசு சிறு அறையும் சொல்லி கொடுக்குறான். இயேசு அறை, இயேசு அடி, இயேசு துப்பு,
சீட்டெல்லாம் தன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பங்கிடு அப்படின்னு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது, இவங்களை டீச் பண்ணிட்டே இருக்கு. அந்த டீச்சிங்கில் கேட்டு என்னை அடிக்கிறாங்க, என்னை உதைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அவங்க துப்புறாங்க, கன்னத்துல அரைகிறாங்க, என்னை கொடுமைப்படுத்துறாங்க. இதை அறிந்து கொண்ட இயேசு பண்ற ஆண்டவர் இவருக்கு என்னன்னு தெரியாம பண்றாங்கப்பா. இவன் காரணம் இல்ல, யார் தான் காரணம்? பிசாசு தான் காரணம். இவர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி நமக்கு வரும்போது, கணவர் நம்ம திட்டினா கணவன் நம்ம திட்டல, பிசாசா திட்டுது அப்படி நேரடியாக சொல்லாதீங்க. கணவன் முன்னாடியே இவர் திட்டல, பிசாசு திட்டுது. அவங்க இப்ப உன்ன சொல்லப்பா, உன்ன ஒருத்தர் ஏவி விட்டுன்னு இருக்கான், அவன் தான் பிரச்சனைக்காரன். பிள்ளை ஒரு மாதிரி கிரியேட் பண்றாங்களா, இவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இவங்க அப்படி செய்யல, இவ பின்னாடி பிசாசு கிரியை செய்தப்பா, அந்த பிசாசை ஏசு நாம கெட்டுக்கிறேன். ஓன திட்டுறாரா, நீ சொல்லணும் என்ன சொல்லணும், இவ திட்டல, இவ பின்னாடி என்ன பண்ணுது, ஒரு பிசாசு திட்டுது. ஓயா வேலை வாங்க வைக்கிறாங்களா, அவர் வேலை வாங்க வைக்கல, கரெக்டா என்ன பண்ணுது, வீட்டுக்கு போக சமயத்தில் ஒரு வேலை இருக்குப்பா முடிச்சுட்டு போக சொல்றாங்களா, அவங்க சொல்லலை, பின்னாடி பிசாசு கிரியை செஞ்சு சொல்ல வச்சு, உன்னை வேலையிருந்து விரக்தி அடைய வச்சு, வேலையை பிடிக்காம செய்ய வச்சு, சே இது வேலை வேணாம், பிச்சை எடுத்தாலும் பிச்சை எடுக்கலாம், இவங்ககிட்ட போய் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு வாயிலே சொல்ல வைப்பதுக்காக இப்படி செய்ய வைப்பான். நீங்க என்ன பண்ண தெரியுமா, என்ன பண்ணோம், வீட்டு வந்து ஏம்மா நாலு வேலைக்கு போகலாமா, ஏன் அந்த மனுஷனை திட்டுறான்ப்பா, இவ்வளோ வேலை செய்ய என்ன பண்ணுறான், அவனுக்கு நன்றியே இல்லை, இவ்வளோ பண்ணா கூட எனக்கு கம்மியாக சம்பளம் தரேன்ப்பா, நேற்று வந்த சின்ன பையன், நேற்று அவன் இவன் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸை நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன், இல்லை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறேன், வாரி கொடுக்குறாரு, எனக்கு கிள்ளி கொடுக்குறாரு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ சொன்ன இல்லை இல்லை இல்லை, அவங்க பின்னாடி ஒரு கிரியை செய்த பிசாசு இருக்குது, ஏசு நான் பிசாசை நிர்மூலமாக்குறேன், அது பின்னாடி கிரியை செய்த பிசாசு ஏசு கெட்டுக்கிறேன், எனக்கு விரோதமாக வேலை விரோதமாக கிரியை செய்கிறேன், வானமுடைய கிரியை பொல்ல ஆவிகளை என்ன பண்ண கெட்டி அப்புறப்படுத்துகிறேன். நீ சொல்லும் போது உங்க மேல விசேஷமான ஒரு அன்பு பாசம் ஓனருக்கு உண்டாகும், ஒரு சாஃப்ட் கார்னர் ஓனருக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு ஒர்க் பண்ணி இருக்கும்போது தேடாம்பேட்டையில் 3 பேர் இருக்கிறாங்க, நான் தனியாக போய் வேலைக்கு புதுசாக வேலைக்கு போகிறேன், எல்லா வேலையும் எனக்கு ஒத்துந்தாங்க, அதை பிடிக்காது, திட்டினது. அப்போ என்ன பண்ணேன், அப்போ ஃபாதர் பாட்டு போவேன், ஏசேக்கு சித்திரம் மறந்தது ரேகபோத் உண்டானது, 3 ஒன்றா இருப்பேன், நான் தனியாக இருப்பேன். உங்கள் 3 பேர் அது அந்த புதுசு நான் புதுசாக வேலை செஞ்சுருப்பேன், வேற பேர் புதுசாக வேலை செஞ்சுக்கிறான், ஆனால் அவங்ககிட்ட தான் என்ன பண்ண ஃப்ரெண்டாக இருப்பாங்க, என்னை வெறுத்தே இருப்பாங்க. ஆனால் எப்பொழுது வார்த்தையை சொல்லி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் சொல்ல 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 இந்த 2 பேரும் என் மேலே பாசம் ஆயிட்டாங்க. அந்த பையன் வேலை விட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ நான் வாய்த்தது சொல்லும்போது என்ன சொன்னோம், ஏசேக்கு சித்தனா மறைந்தது. யார் ஏசேக்கு சித்தனா? தடைகள், பிரச்சனைகள் இல்லைங்களா. யார் கிணறு வெட்டும் போது, ஈசா கிணறு வெட்டும் போது என்ன பண்ணாங்க, எதிர்த்தாங்க. அதுதான் ஏசேக்கு சித்தனா. ஓகேங்களா, அதுக்குள்ள போவ நான் சொல்லிடுறேன். அப்போ நான் வாழ்க்கை நன்மை உண்டாகும், இது பின்னாடி பிசாசுக்கு அகற்று போகும். அவர்கள் இப்படி சொல்ல 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 அங்கிருந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்க சண்டை போட வேண்டியவர் மனுஷங்கிட்ட அல்ல, யார்கிட்ட, பிசாசு கிட்ட. எப்படி சண்டை போடுறது, ஜெபத்து மூலியமாக. எப்படி சண்டை போடுறது, வார்த்தை ஆவியின் பட்டயத்தில் சண்டை போடணும். எப்படி சண்டை போடுறது, தேவனோடு உறவுல ஐக்கியப்பட உங்க வீட்டுக்குள்ள ஆண்டு வருதும் போகிறதும் இருந்தா, உங்க வீட்டுக்குள்ள தேவத்து வருதும் போகிறது இருந்தா, பிசாசு வருதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கேயாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள திருடன் தூக்கிட்டு போகணும், எதையாவது தூக்கிட்டு போவனா, போக மாட்டான். ஏன், அவன் வசதியாக இருக்கும் அவனுக்கு. அது மாதிரி தேவனுடைய வீடு மாறுச்சுன்னா அங்க பிசாசுக்கு இடம் இல்லை, பிசாசு வர முடியாது, வியாதிக்கு இடம் இல்லை. நீங்க அதை மாத்தணும். கொஞ்சம் விட்டா கூட நீங்க கையைக்கு இறக்க உடனே பிசாசு என்ன வந்துடும். டார்ச் லைட் ஆஃப் பண்ண என்ன வரும், ஈரல் வரும். தானே,
லைட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் பொறுத்து வருதா, உடனே வருதா இருட்டு? அதே மாதிரி தான் நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் ஜபத்தையோ ஆண்டவர் இருக்கிற உறவு நிப்பாட்டினா உடனே வந்துடுவான். நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே திருஜபம் பண்ணணும். என்ன பண்ணுறோமோ, என் வாழ்க்கையே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, நான் ஏன் இருக்கிறேன், இந்த பிள்ளைக்காக தான் இருக்கிறேன், இந்த இது அப்படி நீங்கள் புலம்புறீங்க. இருள் வரும்போது திரும்பி என்ன பண்ணோம்? இயேசு நாமத்தினால இந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பு எல்லா பிசாசு கிரியைகள் அகன்று போகணும். என் வியாதியை கூட பலவீனங்கள் அகன்று போகணும். சொல்ல திரும்பி வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு எப்பொழுது விழுங்கலாம் என்று கர்ஜிக்கு சிங்கபோதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ நீங்கள் பலவீனம் ஆவீங்க? இயேசு கிறிஸ்து பலவீனமான சமயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ண ஜெபம், ஆண்டவரே இதை பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு பலவீனமான சமயத்தை பிசாசு கிரியை செய்யறான். அவ உடனே தேவதூதர் வந்து அவ ஆட்டி தேட்டுறாங்க. யார? இயேசு. இயேசுக்கே அவசியமா இருக்கு, இயேசுக்கே தேவைப்பட்டது எது? ஒரு ஆறுதலும் ஒரு தேறுதலும். அல்லேலூயா. அங்கு ஆண்டவரே உங்க சித்தம் செய்து உங்க சித்தமே நடைபெறுவதாக, என் சித்தம் இல்லப்பா ஜெபம் பண்றார். அப்ப ஜெபத்துல ஜெபம் பண்ண வேத வார்த்தை சொல்ல 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 குடும்பத்துல சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஏனென்றால் எவனை விழுங்கலாம் என்று என்ன பண்றான்? பார்த்து கொண்டே இருக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறாரா? பார்க்க சொல்லு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் வெளிச்சமாக்குறாரு. இல்ல, இருள் வரும்போது வெளிச்சத்தை கூப்பிடுங்க. இருள் வரும்போது யாரை கூப்பிடணும்? கூப்பிடணும். ஆனா கூப்பிடாம நம்ம தலையை பெஷத்துக்கு போட்டுட்டு இன்னும் இருட்டாக்கிடுறோம். ஐயோ என் வாழ்க்கையே சரியில்லையே, என் குடும்பமே சரியில்லையே, என் பொண்ணு சண்டை போடனே இருக்காளே, என் புருஷன் சண்டை போடனே இருக்காளே, பக்கத்தை விட சரியில்லையே, அது சரி திரும்பி அழுதுட்டே இருக்கிறோம். இல்லப்பா, வெளிச்சத்தை கூப்பிடு. ஏசு நாம் வெளிச்சம் உண்டாவதாக, குடும்ப சந்தோஷம் உண்டாவதாக, இந்த சந்தோஷம் கெடுக்கிற பிசாசுக்கு அகன்று போவதாக. இப்படி சொல்ல 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 பிசாசு வேணாம்பா, எப்படி மோசே கை உயர்ந்திருந்த மாதிரி நீங்க சொல்ல சொல்ல பிசாசுகள் நிர்மூலமாயி வேற அதுக்கப்புறம் உங்க பக்கமே தலையடிச்சு என்ன பண்ணா? படுக்க மாட்டான், போயிடுவான் தேவன் உங்களோடு இருக்கும்போது. அல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:2 பார்த்தீங்கன்னா, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா 2ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? சேனையிலே கர்த்தர் சொல்லு என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது இப்போ வர்றத மோசே கால் நடந்த சம்பவம் சொல்ற. எத்தனை வருஷத்துக்கு ஆச்சு? கிட்டத்தட்ட 506 வருஷத்துக்கு அவர் சொல்றாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? அவர் ஞாபகம் வச்சுக்கிறார். 506 வருஷத்துக்கு அப்புறம் என் பசங்கள்லாம் எகிப்து வரும்போது இந்த அமலேக்கு என்ன பண்ணாங்க? வழி மறிச்சிருந்தாங்க. சவுலை நீ என்ன பண்ண போயிட்டு அவங்க சண்டை போட்டு அவங்களை அதம் பண்ணுன்றார். ஆண் நினைத்திருக்கிறாரு, என் ஜனங்கள் வரும்போது தடுத்தவர்கள். படிக்கலாமா? இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கியர் அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஜெயிச்சிட்டாரு, ஆனா கூட மனசை வச்சுக்கிறாரு. ஏன்னா பலவீனமான சமயத்துல, சோர்வடைந்த சமயத்துல, சீக்கிரம் ஜெயிச்சலான்ற சமயத்துல யுத்தம் வந்தா பாத்தீங்களா? மனசாட்சி வேண்டாமா உனக்கு? இல்லையா? சங்கரிச்சான். சவுல மிஸ் பண்ணிட்டான். ஆனா தாவீது சங்கரிச்சான். முழுசுமா சங்கரிப்பு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தான் முழுசுமா என்ன பண்ணும்? அமலேக்கிற சங்கரிப்பார். அப்போ வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு எழும்பு ஆயுதத்தை தேவன் எவ்வளவு வருஷமானாலும் அது சங்கரிப்பாரு. நம்மளாம் மறந்துடுவோம். ஆண்டு மறப்பாரா? ஞாபகம் 506 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறாரு. அன்னைக்கு நம்ம மிஞ்சி என்ன சொல்லுவோம்? பசங்க வந்திருப்பாங்க, பேர பசங்க வந்திருப்பாங்க. நான் மிஞ்சி என்னைக்கு சொல்லுவோம்? நான் கல்யாணம் புதுசில் அவர் ஒரு சாரி கேட்டேன், எனக்கு வாங்கியே தரல தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் இருக்கும். நான் மேக்சிமம் அப்படி தான் போவோம். ஆனால் நமக்கு மேலே ஆண்டு ஒரு பக்கம் மேலே போய் 506 வருஷம் படி சொல்கிறாரு.
என் பசங்க வரும்போது வயது மனுஷன் மறக்கலப்பா. அப்பா ஆண்டு பயங்கரமாக ஆண்டுறப்பா தெரியுது. அப்போ உங்க யாராவது வழி மறைச்சாலோ உங்க விரோதம் யாராவது கிரியை செய்யாது, அவர் மறக்க மாட்டாரு. அவர் நியாயம் செய்வார். பக்கத்து அவர் நியாயம் செய்வாரு, அவர் நியாயம் செய்வாரு. அல்லேலூயா. நீ கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டு உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாரு. நீங்க ஆண்டு உறவா இருந்துட்டீங்கன்னா எந்த பிசாசு கிரியைகளும், எந்த பில்லிசூனமோ, எந்த ஏவலும், எந்த சண்டையும் சச்சரும் வாழ்க்கையில பலிக்காது. தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மோடு இருக்கு. அதால நீங்கள் சுயபலத்தை நாடாமல் கர்த்தரையே நாடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பெற்றுக் கொடுத்து யாருன்னா கண்மலையாக இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த கண்மலை இயேசு கிறிஸ்து நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார், ஜெயித்து தருகிறார். இந்த மலைக்கு மேலே இருந்து கைக்கு எழுது அடையாளம்னா சிலுவைக்கு அடையாளமா இருக்குது. எப்படி மோசே மலைக்கு மேல் நின்று 2 பேர் ஆரோன் ஊர் நிற்கிற மாதிரி கொல்கதா மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவை தொங்கும் போது 2 பேர் அப்ப பக்கத்தில் இருந்தாங்களா? அதுதான் நிழலாட்டம். அந்த ஆண்டவரால் தான், அந்த இயேசு கிறிஸ்துவால தான், சிலுவையில் மறுத்து இயேசுவால தான் பிசாசுகிட்ட ஜெயிக்க முடியும். அவர் தான் பிசாசுகளை நிர்மூலமாக்குறவர். சர்ப்பங்களை தேலு மிதிக்கும், சத்துருடைய சகல மேற்கொள்ளும் நமக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். எது நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. எது நம்மை சேதப்படுத்த முடியாது. முடியுமா? பக்கத்துல முடியுமா கேளுங்க. பக்கத்து யாருமே இல்லை, பின்னாடி கேளுங்க. முடியுமா? முடியாது. பயப்படாதீங்க. தேவனோட வார்த்தை இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. முடியாது, சேதப்படுத்த முடியாது. பிசாசு என்ன பண்ணுவான்? சில நம்ம ஜபம் குறை வரும்போது, பலவீனமான சமயத்தில் தேவையில்லா வார்த்தைகளை பேசும்போது பிசாசு உள்ளார பார்ப்பான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? வார்த்தை என்ன பண்ணல? சாபத்தை பேசல. பிசாசு இயேசு தான் பேசுறது இவ்வளவு பண்ணாரு. இயேசு பேசல. யார் பேசுனாங்க? ஜனங்கள் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? இவர் சிலுவையில் அறையும், இதுவரை சாபம்லாம் எனக்கும் என் சந்ததிக்கும் வரட்டும் அப்படின்னு இவங்க வாய் திறந்து பேசுறதா இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப ஜனங்கள் சொன்ன சாபத்திற்கே இவ்வளவு பவர் இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, ஒருவேளை இயேசு வாய் திறந்து சொல்லி சாபம் விட்டு இருந்தனா என்ன ஆகும் கதை? புரியுதா உங்களுக்கு? அது பண்ணல. இயேசு நல்லா தெரியும், நம்மளை தூண்டி விட்டு, ஜன தூண்டி விட்டு நம்மளை கோவப்படுத்தி நம் வாழ்க்கையை கெடுப்பதற்காக. சில டைம் நம்ம வாய் என்ன பண்ண தூண்டி விடுவாங்க. வீட்டில் இருக்கவங்களே நம்ம வந்து கம்முன்னு இருப்போம். சும்மா தூண்டி பண்ணுறதா நம்ம வெறுப்பாகிற மாதிரியே இருக்கும். இதான் திட்டிடலான்னு தோணும், அடிச்சிடலான்னு தோணிடணும். அவ்வளோ கொடுப்பா வெறுப்பாக இருக்கும். இல்லை அப்போ இல்லை இல்லை இது அது இல்லை, இது அது, இது இது இல்லை, அது 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 எது இது எது அது பிசாசு. இவன் அவன் இல்லை, இவன் அவன், இவன் அவன் இல்லை, இப்படி அவன் இவன் இல்லை, அது இதுதான் அப்படி சொல்லணும். என்னம்மா? இல்லை இல்லை நீ இல்லைப்பா, நான் தான் திட்டினேன், நீ திட்டலப்பா. ஒரு குட்டி பிசாசு சுற்றி நிற்குது ஏரியா பக்கம், அதான் என்ன பண்ணுது? உன்னை தூண்டி விட்டுனே இருக்குது. ஏசு நாமத்தில் இல்லை, அது குட்டி பிசாசு அட்டி துரத்தாதான் வேலைக்கு ஆகும். அப்படி அதை துரத்துங்க, ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அடி சொல்லுவாங்கள்ல, இது அரிசி கொதிக்குது அப்படின்னா உள்ள என்ன கட்டையிட பண்ணு வெளியே எடுத்தனா அது தானே இது தானே அடங்கும், கொதிக்கிறது தானே அடங்கும். நீ கட்டை எடுக்காம ஐயோ கொதிக்குதே கொதிக்குதே கை விட்டு பார்க்குறீங்க, ஐயோ கை சொந்து அம்மா மட்டும் தான் போகும். நீங்கள் கொதிக்கும் போது இருக்க கட்டையை உருவுங்க. ஏசு நாமத்தை பிசாசு கட்டை உருகுற உள்ள உருவி வெளியிடுங்க. அதுக்கப்புறம் கொதி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாது அடங்கும். அல்லேலூயா. அப்படி செய்யணும் உன் வாழ்க்கையில். தேவன் எங்கெல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கே ஆண்டவரை நீ கிரியை செய்யுங்கப்பா, நீ கிரியை செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணே இருங்க, சொல்லிகிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. வியாதியா, பலவீனமா, பிசாசு கிரிகளா, நஷ்டமா, பண பிரச்சனையா, தரித்திரமா, குடும்பம் சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, ஏசு நாம சொல்லிக்கிட்டே இருங்க, பேசிட்டே ஜெபம் பண்ணே இருங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் பிசாசு கிரி ஒன்றும் இல்லாமல் தேவனுடைய பிரசனம் இறங்கி வந்து அங்கே ஜெயம் உண்டாகும். கடைசியா பார்த்தீங்கன்னா அங்கே யாத்திராகம் 17 யெகோவா நிசியா, யெகோவா நிசி, அல்லேலூயா என்று நாங்கள் பேர் வைக்கிறாரு.
அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு? யெகோவா நிசி. படிக்கலாமா? 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவர் விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம். இது நம்ம யுத்தம் இல்லை. யார் யுத்தம் இது? கர்த்தர் யுத்தம். நாம் சும்மா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்துக்கலாமா? ஹalleluya. ரிகரானா முதரியா கராபதரியா. ஹalleluya. ரிஷனானா முதரியா. ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியில் எங்களுக்காக ஆண்டப்பா கண்மலை பிளந்து தண்ணீரை கொடு தேவன். கல்வாரியில உம்மை பிளந்து எங்களுக்கு ஆண்டப்பா ரத்தத்தை ஆண்டப்பா ஜீவ தண்ணீராய் ஊட்டீரே ஆண்டவரே. அதே சமயத்தில் பிசாசுகள் அன்னைக்கு வரும்போது தகப்ப எங்களுக்காக சிலுவையிலே மரித்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, உமக்கு கத்த ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு கத்த ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்க வாழ்க்கை ஜெயத்தை தருவதற்காக நன்றி, விடுதலை தருவதற்காக நன்றி. யுத்தம் எங்களப்பா உங்களுடைய யுத்தம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டரப்பா ஜெயிக்கிறவர். நீர் எங்களுக்கு வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டரப்பா. நாங்கள் ஆண்டரப்பா கீழே யுத்தத்தை செய்தாலும் தேவன் தான் எங்களை முன்னாடி யுத்தத்தை நடப்பித்துக்கிறவர். நீதான் எங்கள் ஜெபத்தின் மூலமாக எங்கள் யுத்தத்தை செய்கிற நீதான் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க நீ பொருட்படுத்திக் கொள்ளும். அந்த ஒவ்வொரு ஆசிரியங்க பலப்படுத்துங்க, நன்மை தாங்க. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதா தேவ அன்பும் ஆவி ஐக்கியம் அணினியும் இன்று போன்று சதாக்கள் நம்மோடு இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் சகல உபாரங்களும் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.